லோகேஷ் கனகராஜ் இப்போதைக்கு ரஜினி படத்தை பண்ணலை. ஆனால் ரஜினி வந்து லோகேஷ் கொடுத்த 3 கதைகளையுமே நிராகரிச்சு. கூலி படத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு கசப்பான மன உணர்வு. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தான். கூலி படத்துக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் என்ன செய்கிறாருன்னே தெரியல. அடுத்து என்ன படத்தில் நடிக்கிறாரா அல்லது ஒரு படத்தை இயக்க போகிறாரா? எங்க வந்து அவர் ரஜினி படத்தை தொற்றுவாரோ அப்படின்ற பயத்தில் இருந்தாங்க ரஜினி ரசிகர்கள்லாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பான செய்தி என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் இப்போதைக்கு ரஜினி படத்தை பண்ணலை. ரஜினியை வந்து அதற்கான வாய்ப்பு தரலை. லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்து ஒரு படம் நடிக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொன்று அவர் தன்னுடைய அந்த எல்சியூ இருக்கு இல்லையா, அந்த வரிசையில் கைதி 2 அந்த படத்தை வந்து இயக்கிறதுக்கு அவர் போயிட்டார். ரஜினி கமல் இவங்க இணையிற ப்ராஜெக்ட்டுக்கு லோகேஷ் கனகராஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் ரஜினி வந்து லோகேஷ் கொடுத்த 3 கதைகளையுமே நிராகரிச்சிட்டார். 3 கதை கொடுத்து 3ஐயும் நிராகரிச்சிட்டார், வேண்டான்ட்டார். வேற எங்கேயாவது வாங்கலாம், வேற டைரக்டர்ஸ் கிட்ட கதை வாங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, இவர் அவாய்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். ரஜினி இதை அவ்வளோ வெளிப்படையாக சொல்ல மாட்டார், ரொம்ப நாசுக்காக வந்து அவர் ஒதுக்குறார். காரணம் வந்து கூலி படத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு கசப்பான மன உணர்வு. அது பிடிவாதமாக அந்த படத்துக்கு சான்றிதழ் வாங்கினது ஒரு மிகப்பெரிய தவறு. அது அந்த படத்தை எந்த அளவுக்கு பாதிச்சுது அப்படின்ட்டு படக்குழுவுக்கே தெரியும். அண்மையில் டிவியில் போடும்போது வந்து அந்த யூஏவா போட்டாங்க. எதை கட் பண்ணாங்க? இதை விட வன்முறையான படங்கள்லாம் நிறைய எல்லாமே வெளியே. ஏன் இப்போ நம்ம பைசன் படம் பார்த்தோம், அந்த வன்முறை அதில் அதை நீங்கள் இப்போ எவ்வளோ எப்படி இருக்குன்னு தெரியாது. யூஏ தான் அந்த படத்துக்கு. ஸோ அவங்க சொன்ன அந்த சின்ன சின்ன திருத்தங்களை கூட செய்ய மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சு அந்த படத்தையே கெடுப்பேன் அப்படின்னு நிற்கிறவன் நீங்கள் எப்படி ஒரு படைப்பாளியை பார்ப்பீங்க? அதனால் வந்து அது இன்னொரு பக்கம் அவர் படத்திலேயே வந்து சில கேரக்டருக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் இருக்குது பாருங்க, அது வந்து ரஜினிக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். அதை அவர் வெளிப்படையாக சொல்ல மாட்டார். பட் அந்த ஷோபியனுக்கு கொடுத்த முக்கியத்துவமாகட்டும், இன்னும் அந்த அந்த ஷோபியனோட ஒய்ஃபாக வருது, அது அந்த பொண்ணு ஏன் வந்து இந்த நாகார்ஜுன பையனை லவ் பண்ணுது, சம்மந்தமே இல்லை, சம்மந்தமே இல்லை, எதுக்கு அவனை கொல்றதுக்கு போகுது, இதெல்லாம் வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத காட்சிகளாக போச்சு. இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வந்து அவருக்கு இந்த படத்தின் மீது ஒரு அதிருப்தி இருந்தது நமக்கு தெரியுது. அவருடைய விளைவு வந்து திரும்ப அந்த காம்பவுண்டு பக்கமே போக முடியாத ஒரு சூழல் லோகேஷ். இல்லை, அவர் சொந்த ஒரு அவரோட உதவியாளர் இயக்கிற படத்தில் நடிக்கிறார் லோகேஷ். ஆமாம், அது முன்னே முடிவு பண்ணது. அது அதன் பிறகு வந்து அந்த கைதி 2 அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இப்போதைக்கு லோகேஷோட சாப்டர் அவ்வளோதான். இப்போ வந்து மாரி செல்வராஜ் ரஜினி படத்தை இயக்குவார் அப்படின்னு ஒரு தகவல் வெளிவந்தது. இப்போ பைசனுக்கு பிறகு பைசனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. டைரக்டா அந்த கேள்வி கேட்டா மாரி செல்வராஜுக்கு அடுத்த படத்துக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்ல, அடுத்த படத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா மாரி செல்வராஜ் வந்து ரஜினி கூட இணையிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரஜினி வந்து மனசுக்கு பிடிக்காம ஒருத்தர் கூட வந்து ரொம்ப நெருக்கமாக பேச மாட்டார். அவருக்கு மனம் விட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு திரைத்துறையில் இயக்குநர்கள் வந்து ரொம்ப கம்மி தான். அந்த பட்டியலில் மாரி செல்வராஜ் இருக்கார். அதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 5 படம் பண்ணியிருக்காரு, 5மே வெற்றி படங்கள். 5 படங்களும் சமுதாயத்தில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அதை பற்றி தொடர்ச்சியாக ரஜினி பேசியிருக்கார், 5 படங்களையும் பாராட்டியிருக்கார். நம்ம நிச்சயமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எப்போங்கிறத வந்து அவர் சொல்லலை. அது யாருக்கு பண்ண போகிறாங்க, எப்போ பண்ண போகிறாங்க, ரிஜெக்ட்டுக்கு பண்ணுவாங்களான்றதெல்லாம் அதை அவங்க தான் சொல்லணும். கதையை கூட தயார் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆமாம், இவர் கதை கூட தயார் பண்ணி வச்சிருப்பார். ஏன்னா மாரி செல்வராஜோட ஸ்பீடு இருக்குல்ல. இப்போ அண்மையில் அவரோட பேட்டியை பார்த்தா அது உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ 2018 பரியேறும் பெருமாள் வந்தது, 7 வருஷத்தில் 5 படம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்ஸு ஒரு படம் வெளியாகி வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்த 2வது படம் கொடுக்க 5 வருஷம் ஆகுது. அவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க. இவர் வந்து அப்படி இல்லை, அடுத்தடுத்து பெரிய வெற்றி படம் மிஞ்சிட்டாரு. ஆமாம், ராமே மிஞ்சிட்டாரு. இத்தனைக்கு என்னன்னா, அவருக்கு இப்படி ஒரு உத்வேகத்தை கொடுத்ததே ராம் தான். அவரே சொல்றாரு, டேய் சும்மா இருக்காது, 7 மாசம் ஏன் சும்மா இருக்க, இன்னொரு படத்தை பண்ணு அப்படின்னு. அந்த குறுகிய காலத்துல வாழைன்னு ஒரு வெற்றி படத்தை பண்ணிட்டாரு அவரு. ஸோ அப்படி ஒரு வேகமாக படம் பண்ணுறவர். ஸோ கதைகள் அவர்கிட்ட இருக்கும். அதனால் அந்த கதை ரஜினிக்கு சரியாக இருக்கா, ரஜினி கரெக்டாக அதில் உட்காருவாரா அப்படிங்கிறத பார்த்து தான் அவரும் முடிவு பண்ணுவார். ஏன்னா இந்த ரசிகர்கள் மத்தியில் என்ன மாதிரியான பேச்சு இருக்குது, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இதெல்லாம் ரஜினி ரொம்ப கவனிப்பார். அப்படி அவங்க திருப்தி அடைகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக கொடுக்கணுங்கிறதுல அவர் தெளிவாக இருப்பார்.
அது அமைஞ்சா 2 பேரும் பண்ணுவாங்க. எப்படியா இருந்தாலும் நான் என்னோட பின்னணியை கொண்டு தான் ஒரு கதையை நான் பண்ணுவேன்னு தான் மாரி செல்வராஜ் விடாப்பிடியா இருக்காரு. இல்லை நான் வந்து அவர் அதுல உறுதியா இருக்காரு. அதை வந்து விடாப்பிடின்னு நான் சொல்ல ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா தெரியாத ஒரு அந்நியமான ஒரு களத்தில் ஒரு உணர்வு இல்லாமல் ஒரு படம் எடுக்கிறது அவருக்கு உகந்ததாக இருக்காது. அதனால் எனக்கு தெரிஞ்ச களம், நான் பார்த்த கேரக்டர்ஸு, அதில் வந்து இவரை வந்து இவரை வந்து ஆனர் பண்ணுற மாதிரி பாத்திரம் அமைஞ்சா அவரை வச்சு பண்ணுவேன் அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடு. அது நல்லது தான். நெல்சன் இயக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஜெயிலர் 2 அதோட அப்டேட் என்ன எதுவும் இருக்கா? பட் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு இப்போ அடுத்த ஷெட்யூல் போகிறாரு. ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்துட்டாரு. அடுத்த ஷெட்யூல் போகிறாரு. தீபாவளி முடிஞ்ச பிறகு போகணுன்னு இருந்தது. இனி அது போவார் அநேகமாக. அதான் இன்னும் ஒரு 2 மாதங்களில் படப்பிடிப்பே முடிஞ்சிடும். 50% மேலே வந்து படம் முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த வேலைகள் தொடரும். இதற்கிடையில் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவல் என்னென்னா, ரஜினி கமல் இணையிற ரசிகர்களுடைய அந்த கனவு படமாக பார்க்குறாங்களே, அந்த படத்துக்கு இயக்குனராக மீண்டும் நெல்சனையே வந்து அமர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் இப்போது இண்டஸ்ட்ரி. அதற்கான சாதகமான சூழல் இருக்குது. ஆமாம். அது காரணம் என்னென்னா, ரஜினியினுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ரஜினியை சரியாக புரிஞ்சு அவர்கிட்ட வந்து அந்த வேலை வாங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து நெல்சன் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான். இன்னொன்று, அவர் ஜெயிலர் 1 கதையில் பார்த்தீங்கன்னா ரஜினியை மையப்படுத்தி தான் அந்த முழு படமும் இருக்கும். எத்தனை கேரக்டர் வந்தாலும் கூலி இதையும் கம்பேர் பண்ணும்போது ரஜினி இல்லாமல் ஒரு 1/2 மணி நேர காட்சிகள் இருக்கும். கூலியில் எல்லாம் வெவ்வேறு இடத்துல ஃபோக்கஸ் ஆகுது. அது நாகார்ஜுனா பக்கம் ஃபோக்கஸ் ஆகுது, அந்த ஷோபின் பக்கம் ஃபோக்கஸ் ஆகுது, சத்யராஜ் பக்கம் திடீர்னு போகுது. ரஜினிங்கிற அந்த கேரக்டரை வச்சுக்கிட்டு திணறிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே புள்ளியில் இணையும். இதில் வந்து ரஜினி தான் பில்லர். அது சுற்றி வந்து மற்ற எல்லா கேரக்டரும் வரும். இப்போ மோகன்லாலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள். என்ன சார் நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி என்னால் இருக்க முடியுமா, எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்கன்னு போதே அந்த கேரக்டர் வந்து ரஜினியை சார்ந்ததா. சிவராஜ்குமார் பெரிய ஆளு டான்னு அவர் சொல்றாரு, சார் உங்க உதவி இல்லைன்னா நான் இன்னைக்கு இப்படி நடமாடி இருக்க முடியாது, நான் இப்போ திருந்தி வாழ்றேன்னா நீங்க தான் காரணம். அங்க ரஜினி வந்து பாஸ் ஆயிடுறாரு. இப்படி ஒவ்வொரு பாத்திரமுமே வந்து ரஜினியை சுத்தியே இருக்கு. நீங்க பாருங்க, அந்த சிவராஜ்குமார் ஒரு சும்மா ஒரு வேட்டியை இப்படி தூக்கிட்டு தாங்க வருவாரு. 2 நிமிஷம் கூட இல்ல. அந்த படத்துல வந்து அவ்வளவு பெரிய ஒரு வைப்ரண்டா இருக்கும். அது அந்த இடம் இருக்கு. அந்த இடத்துல ரஜினி இல்ல, அந்த காட்சியில ரஜினி இல்ல. ஆனா ரஜினி வேற ஒரு இடத்துல இருந்து அதை டைரக்ட் பண்றாரு. இல்ல அபூர்வமான ஒரு காட்சி சினிமாவில். ஏன்னா 2 நிமிடங்கள் வருகிற ஒரு காட்சி வந்து நமக்கு அப்படியே மிகப்பெரிய உணர்வுகளை ஏற்படுத்துறது. அது வந்து ரொம்ப மிகப்பெரிய சக்சஸ், ஒரு ஐகானிக்கா சொல்லலாம் எப்போதும். அதனாலதான் வந்து அவங்க அந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஜெயிலர் 2 வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. எப்போ இது வரைக்கும் ரஜினி எப்பயுமே அதை அப்படி முடிவு பண்ணதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர் கேரியர்ல ஃபர்ஸ்ட் டைம் முதல் பாகம் பண்ணிட்டு இருக்கும் போதே 2ஆம் பாகத்துக்கு டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இந்த ஜெயிலர் 2 அந்த ஷூட்டிங், இந்த ப்ராசஸ், இதெல்லாம் பார்க்கும்போது வந்து மீண்டும் நெல்சனையே வந்து இந்த படத்துக்கு வந்து இன்சார்ஜாக போட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ ஜெயிலர் 2க்கு பிறகு இந்த ப்ராஜெக்ட் தான் வருமா? இப்போ ரஜினி தான் இந்த 3 ப்ராஜெக்ட், ஜெயிலர் 2, அப்புறம் இந்த சுந்தர்சி ரஜினி அந்த ப்ராஜெக்ட் அது கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஆமாம், அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம். இன்னும் அறிவிக்கலை ப்ரொடியூசர் யார் அதெல்லாம் வந்து இன்னும் சொல்லலை. பட் ஒரு ஜாலியான ஒரு ஃபன்ஃபில் ரைடு மாதிரி ஒரு படம் அதை வந்து பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து தலைவர் 174, அதுதான் வந்து கமலும் ரஜினியும் இணைகிற படமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது தயாரிப்பு அப்படின்ற வகையில் கமல் இணைகிறாரா அல்லது நடிகராகவும் இணைகிறாராங்கிறதெல்லாம் வந்து அந்த ஸ்கிரிப்டை பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 174 சொல்கிறீங்களா ரஜினி கமல், அது வந்து மிகப்பெரிய ஒரு பேன் இந்தியா பேன் வேர்ல்டாக மாறும். அது அதாவது ஒவ்வொரு படமும் அப்படி தான் போட்டார். நீங்கள் பாருங்கள், ஜெயிலர் 2 ஜெயிலருக்கு வந்து என்ன மாதிரி கவரேஜ் இருந்தது, வேட்டையனுக்கு எப்படிப்பட்ட கவரேஜ் இருந்தது, இப்போ கூலிக்கு என்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு, உலகம் பூரா ஒரு 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 திருவிழாவாக மாறிட்டு. அதாவது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், இப்போ ஹாலிவுட்டுன்னு விட்டுருங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எவ்வளோ நாடுகள் படங்கள் தயாரிக்கிறாங்க. எல்லா நாடுகள்லையும் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே என்னன்னா இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஹைப்பு, இந்த படத்தை பற்றி எல்லாரும் இப்படி பேசுகிறாங்களே, இவ்வளோ பெரிய ரிலீஸை, இப்படி எல்லாருமே பேசப்பட்ட ஒரு படம். அந்த எதிர்பார்ப்பை சரியாக பயன்படுத்தினாங்களான்றது தான் கேள்விக்குறி. பட் இப்போ ஜெயிலர் 2 பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு மடங்கு அதிகமாக இருக்குது.
அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் பார்த்தா இன்னும் கூட பெருசாக பேசுகிற அளவுக்கான படங்களாக இருக்குது. அதுதான் ரஜினிகாந்த்ங்கிற அந்த நடிகருக்கான சிறப்பு. இப்போ இன்னும் 2 மாதங்கள்ல அதோட ப்ரொமோஷன் தொடங்கும்ல ஜெயிலர் 2க்கு. ஆமாம், ஜனவரிக்கு பிறகு, அது ஜனவரிக்கு பொங்கலுக்கு பிறகு வந்து ஒன்று வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டிசம்பர்லேயே கூட அல்லது நவம்பர்லேயே கூட வந்து படத்தோட 12ஆம் தேதி வருது இல்ல? ஆமாம், டிசம்பர் 12 வருது. அந்த டைமில் வந்து படத்தோட ஒரு சிங்கிளோ அல்லது ஏதோ ஒரு ப்ரொமோவோ அல்லது இப்போ இதில் கூலிக்கு ஒரு பாட்டு மட்டும் விட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட் கண்டிப்பாக தருவாங்க. அதே போல் படத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்ற அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வர வாய்ப்பு இருக்குது. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.